ராம்கி காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, தேமுதிக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாரு. உங்களுக்கு விஜயோட வேறு எந்த கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்காக வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? அவர் சொல்றதுல நீங்க உடன்படுறீங்களா? கூட்டணிக்கான ஒரு அடிப்படை என்னன்னா, கூட்டணி உருவாக்குற நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு முதல்ல வந்துட்டு வாக்கு அளவில் ஒரு சவுண்டு பேஸ் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 25% அப்படின்ற ஒரு வாக்கு பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு அடிப்படையாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சியோட சேர்ந்து கூட்டணிக்கு வருது அப்படின்னோம்னா அதற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சூழல் அன்டெஸ்டட் பார்ட்டிக்கு நம்ம அதை எப்படி பார்க்க முடியும்? அப்போ எப்படி அவங்க வந்துட்டு வருவாங்க? அதான் விஜய் ஆனா ஒரு பெரிய ஃபோர்ஸ் இல்ல, அவர் ஒரு பெரிய ஃபேக்டரா ப்ளே பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இல்ல, அவருடைய ரசிகர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அதுல மறுப்பதற்கு இல்லை. ஆனா மக்கள் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா 6,28,00,000 ஓட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு போகக்கூடிய போது. அப்ப அந்த இடத்துல இவர் பாத்தீங்கன்னா இவர் மக்களிடையே இவருக்கான ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு, இவர் தான் அடுத்தது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் தவிர ஒரு சிறு கட்சி கூட அவரை நோக்கி வராது. இல்ல நான் மறுபடியும் நான் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன். தாவேகாவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்தால் அவங்க பெரிய அளவுல ஆட்சி அதிகாரத்துடன் அதிமுக சேர்ந்தா பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. திமுக கூட்டணில இருந்து காங்கிரஸ் வந்து இதுல சேர்ந்தாலும் அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இல்ல 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 இல்ல, அதிமுக தாவேகா அப்படின்றது பெரிய கூட்டணி. ஏன் அப்படின்னா விஜய் என்னதான் நீங்க குறைச்சி மறைச்சு மதிப்பிட்டாலும் 8 to 10% ஓட்டு ஷோர் அப்படின்னு வச்சுக்கோங்களா, ஒரு அப்ராக்சிமேஷன்லேயே வச்சுக்கிறோம். இவங்க வந்துட்டு ஒரு 20-22%, இப்போ அந்த அதிருப்தி அதெல்லாம் சேர்த்து 25% போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அவங்க வந்துட்டு கணிசமான ஒரு பெரிய கூட்டணி. அது அந்த பலத்தை வந்துட்டு பாஜக காங்கிரஸ் எப்படி வருவாங்கன்னு சொல்லுங்க. வருவாங்களா? இல்ல, காங்கிரஸ் வரவே மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில பலமா உட்கார்ந்துக்கிட்டு அது ஒரு அணி, இந்திய கூட்டணி, அந்த அணில அவங்க இருக்கிறாங்க, பலமா இருக்கிறாங்க, 9-10 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க புதுச்சேரியோட. அதை விட்டு தர மாட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு விஜயை வந்துட்டு அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஆனா நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, விஜய் தரப்புல இருந்து தாவேகா தரப்புல இருந்து அவங்க என்ன விலை வேணா கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் காங்கிரஸோடு கூட்டணியில சேர. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தியை விஜய் சந்திச்சார். ராகுல் காந்தி விஜய்க்கு அழைப்பு விடுத்திருந்தார். அப்பவே நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியதாகவும், இல்ல எனக்கு அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு விஜய் சொல்லிட்டு வந்ததாகும். அப்போதுல இருந்தே அந்த ஒரு தொடர்பு இருக்கு. இப்போ வந்து விஜய் ரொம்ப விரும்புகிறார் காங்கிரஸ் தன்னுடைய கட்சியோட கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டோம். இல்ல, அந்த சந்திப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னும் நீங்க சொன்னதெல்லாம் விட நிறைய விவரம் தெரியும். அப்போ அது எஸ்எஸ்சி இருந்தார் கூட, அவங்க அப்பா இருந்தார் கூட, இவங்க 2 பேரும் தான் போய் சந்திச்சு பேசினாங்க, அது தெரியும். ஒரு விடயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்க்ல இருக்கீங்க, நீங்க நாடக்கூடாது, உங்களை நாடி வரணும். அப்பதான் அதுக்கு பேர் உங்க தலைமையில் வரணும் கூட்டணி அப்படின்றது அமையும். நீங்க என்ன ஒரு கூட்டணிக்கு போறீங்களா, அதுக்கு அதிமுக கேட்டு திறந்தே இருக்கு. ஆனா அங்க உங்களுக்கு ஒரு கொள்கை ரீதியாக இடிக்குது. விஜய் தலைமையில கூட்டணி, விஜய் தலைமுறைக்கு வந்துட்டு அதிமுக தயாரா இல்லை, யாருமே தயாரா இல்லை. விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு வந்துட்டு தாவேகா மட்டும்தான் ரெடியா இருக்கு, வேற யாரும் இல்லை. நம்ம எதார்த்தத்தை அப்படியே பட்டவர்கள். அப்போ தேமுதிகவோ ஒரு சில கம்யூனிஸ்ட் கட்சிகள், கம்யூனிஸ்ட்ல ஒரு கட்சி கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெற்றி பெறுவதற்கான பாசிபிலிட்டியை நீங்க சொல்லுங்க. அதை அவங்க உணரணும், எவர் சொல்றது இல்ல, அவங்க உணரணும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டோ அல்லது தேமுதிக ஒரு கூட்டணிக்கு போகுது அப்படின்னா ஒரு 5 சீட்டாவது ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஒரு கூட்டணியில சேர்ந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இப்போ அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, கடலூர், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சேலம், இப்படி வரிசையா கொடுத்தாங்க, பெரிய கான்ட்ரிபியூஷன். ஆனால் என்ன ஜெயிச்சாங்களா அவங்க? தேமுக பலன் கிடைச்சதா? மக்களவை இதை வந்துட்டு மாநிலங்களவை பதவி வந்துட்டு மறுத்துட்டாங்க. அப்போ அந்த கட்சி அதை ஒத்துக்காது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேமுதிகவுக்கு திமுக தான். திமுகவுக்கு என்ன, ஒரு 2% ஓட்டு தமாகவா இருந்தாலும் கூட 10 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கும், 5 சீட்டு அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட நம்ம 10 சீட்டு ஜெயிக்கலாம், இந்த இடங்கள்ல கூடுதலாக ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஸ்டாலினை வந்துட்டு அவங்கள நோக்கி இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா இவங்களோட போனோம்னா ஒரு வெற்றி பெறுவோம், 2வது ஒரு மாநிலங்களவை பதவி தருவாங்க. ஏன்னா திமுகவுக்கு நிறைய இருக்கு இடம், ஒரு பதவியை கொடுத்துட்டு போகலாம், அவங்களால ஒன்றும் முடியாது, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கணக்கு தான் அவங்களை நோக்கி தேமுதிகவை ஈர்க்குமே ஒழிய தேமுதிகவை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு தாவேகால எதுவும். தேமுதிக அப்படி போறாங்கன்னா அவங்க வெற்றி வரணுங்கிறதுக்காக போவாங்க, விஜயோட கரிஸ்மாக்காக எல்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் என்ன ஆனாலும் வர மாட்டாங்க. விஜய் தேமுதிகவுக்கு விஜய் 40 சீட் கொடுத்தா கூட
திமுக 4 சீட் கொடுத்தா வின்னபிள் சீட்டில் ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் எங்களுக்கு 4 சீட் தான் முக்கியம். எப்படியாவது ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ள சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் தேமுதிக முடிவு எடுத்தால் அவங்க வந்து திமுக பக்கம் போவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பேரங்கள் பின்னாடி, இந்த பேரங்களுக்காக தான் திமுக அண்ணா திமுக இது நடுவில் இவங்களுக்கான பேரங்களாக இதை பயன்படுத்தி, அதான் மக்கள் நல கூட்டணிங்கிறது அது ஒரு தனி கேம்ப் ஆக்சுவலாக. இதில் எத்தனை பேர் கடைசி வரைக்கும் வந்து சேருவாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பேரங்கள் நடக்கும். தேமுதிக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது குறித்து நம்ம பேசுவோம். திரு ஐயனார் மறுபடியும் ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இதுல என்னவாக இருக்கும்? ஏன்னா அவர் தனி கட்சி தொடங்க போறதாக ஒரு தியரி இருக்கு. தாவேகாவும் ஓபிஎஸ் ஓட கூட்டணி செல்வர்கள் கூட்டணியில் அவரை இணைத்துக் கொள்ள சித்தமாக இருப்பாங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தடவை இங்க இதே தொலைக்காட்சியில் கருத்து சொல்லும்போது சொன்னேன், அவரை வந்துட்டு விட்டது வந்துட்டு பாஜக செய்த மிகப்பெரிய தவறு. அநேகமாக அந்த தவறு அவங்க திருத்திக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்துட்டு பாஜக அஇஅதிமுக வந்துட்டு பலவீனப்பட்ட இடத்துல இவங்க தான் வந்துட்டு சோபிச்சிருக்காங்க. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் கவனிக்கணும். நீங்கள் அங்கே ரெட்டை இலை வந்துட்டு வரலாறு காணாத தோல்வியையும் சந்திச்சிருக்கிறது, டெபாசிட் போட சேர்த்து. அப்போது இவங்க நினச்சாங்க இல்லையா, அதிமுக பலவீனப்பட்ட அந்த இடத்துல நம்ம கொடியேற்றிடலாம் அப்படின்னு பாஜக நினச்சாங்க பார்த்தீங்களா? அது ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி இல்லாமல் முடியவே முடியாது. அதனால் வந்துட்டு அமித்ஷாவோ மோடியோ இறங்கி வந்து பார்த்தா தான் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னம்னா அதிகபட்சம் அவர் வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு விஜய் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் கூட்டணிக்கு வந்துட்டு ஓபிஎஸ் போக மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது பொலிட்டிக்கலாக, அந்த இடத்த அவர் விட்டு தர மாட்டார். ரெண்டாவது விட என்ன அப்படின்னம்னா தான் தான் இன்னும் அதிமுக அப்படின்ற அந்த இடத்துக்கான அந்த போராட்டத்தில் அவர் இருக்கிறாரு. அந்த இடத்த விட்டு அவர் வரல. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னம்னா அதிமுகவினுடைய அந்த அதிருப்தியா இருக்கலாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கிறதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. புரியுதுங்களா? அவங்க வாக்களிப்பாங்க. ஆனால் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய முடிவு அங்கதான் இருக்கு எல்லாமே. அவர் வந்துட்டு அதிமுகவினுடைய இன்ட்ரெஸ்ட்டை தாண்டி அவர் போனார் அப்படின்னம்னா அவர் எடுப்பாரு. அந்த ஒரு ஆபத்து இருக்கு.